இன்றைக்கி காராமணி புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். தேங்காய் அரை மூடி வச்சுருக்கேன். காராமணி வதக்கிறதுக்கு இந்த மசாலாவில் போட்டு வதக்க போகிறோம். பூண்டு ஒரு பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன அளவுக்கு புளி, இந்த அளவுக்கே போதும். நம்ம தக்காளி போடுறதுனால மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். 2 லவங்கம். எந்த புளிக்குழம்பு செஞ்சாலும் ஒரு 2 லவங்கம் போட்டு பாருங்கள், குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் வதக்கிறதுக்கு. தக்காளி வந்து ஒரு 2 குழம்புக்கு. இப்போ இந்த மசாலாலாம் போட்டு நம்ம வதக்கிடலாம். தக்காளி மட்டும் நம்ம தேங்காயோட போட்டு அரைக்க போகிறோம். இப்போ குக்கரில் வந்து நம்ம வெங்காயம்லாம் போட்டுடலாம். காராமணி, 2 லவங்கம், சீரகம், வெந்தயம், மிளகு, பூண்டு, இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க வதக்கிறதுக்கு மட்டும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதக்கியாச்சு. புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது தேங்காயும் தக்காளியும் அரைச்சிருக்கோம். சாம்பார் தூள் 1.5 ஸ்பூன், தனியா தூள் 1 ஸ்பூன், மிளகா தூள் அரை ஸ்பூன். இப்போ இதெல்லாம் போட்டு இந்த வெங்காயத்தோடைய எல்லா மசாலாவும் அரைச்சிடலாம். அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதிலே காராமணியெல்லாம் போட்டுடலாம். உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் ஊற்றிடலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. குக்கர் மூடி போட்டு 2 ப்ரெஷர் வச்சிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதையும் போட்டுக்கலாம். இப்போ குழம்பெல்லாம் ஊற்றிடலாங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ காராமணி புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி புளிக்குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள்.